ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. சிம்பிளாக செய்யக்கூடியது, 5 மினிட்ஸில் செய்யக்கூடியது, இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நல்லா டேஸ்ட்டாக வேறு லெவலில் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு கேரளா ஸ்பெஷல் புட்டும் அது கூட கடலைக்கறியும் தான். வழக்கமாக நம்ம இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குது, வித்தியாசமாக ஏதாவது நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும், நம்மளும் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு 200 கிராம் கொண்டக்கடலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. எந்த அளவுக்கு ஊறுதோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அரை உப்பு அளவுக்கு உப்பு சேர்த்து அதை ஒரு 6-7 விசில் நல்லா சாஃப்டாக ஆகணும். கையால் மசிக்கிற அளவுக்கு அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டால் தான் இந்த கடலைக்கறிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை குக்கரில் வேக விட்டு எடுத்துருங்க. இப்போது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய், அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த அளவு மிளகாத்தூள் எடுத்துக்குங்க. மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூனு, இதுலேயே ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதுதான் கடலைக்கறியோட மசாலா. இப்போது கொண்டக்கடலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எந்த அளவுக்கு இதை வேக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் எடுத்து நல்லா நீங்கள் மசிச்சு கொடுத்தீங்கன்னா சாஃப்டாக மசியணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசாலா உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு புட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக எடுத்துட்டிங்கன்னா புட்டு கூட சாப்பிடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் சாஃப்டாக வேக வச்சு இந்த மாதிரி கரண்டியால் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்குங்க. நீங்கள் வேணும்னா ஒரு 1/4 கரண்டி அளவு எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி கூட எடுத்துக்கலாம். கரண்டியால் மசிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுடுங்க. ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு 3 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அது வதங்கின உடனே 2 தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து ரெண்டும் சாஃப்ட் தன்மைக்கு வதங்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுடுங்க. இப்போ வதக்கி அதை விட்டதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற இந்த கடலையை அதுக்குள்ளே சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து 2 டைம் நல்லா கிளறி விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு உப்பு சரி பார்த்துக்குங்க. நம்ம கடலையில் உப்பு சேர்த்து வேக போட்டிருக்கோம். பத்தலைன்னா சேர்த்துக்குங்க. இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி 1 டம்ளர் அளவு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இது பச்சை வாசனைலாம் போய் கிரேவி இப்போ தான் வர அளவுக்கு இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். வேக விட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த லெவலில் வேணும் அப்படின்னாக்கா இப்பயே எடுத்துக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக் கிரேவி ஆகிடும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பொடியாக நறுக்குன வெங்காயம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா கலர் மாறணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் அதை வச்சு நல்லா அந்த கலர் மாறி ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு வெங்காயத்தை தாளித்து இப்போ இந்த கிரேவியில் கொட்டிக்கிங்க. கொட்டி நல்லா கிளறி கொடுத்துட்டிங்கனாக்கா நல்ல சூப்பரான ஒரு கடலைக்கறி உங்களுக்கு ரெடி. இந்த கடலைக்கறி நீங்கள் சப்பாத்தி, பூரி, ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். புட்டுக்கு தான் இல்லை, புட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே ஒத்து போகக்கூடிய ஒரு கடலைக்கறி. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் மல்லி இலை தூவிக்கிங்க. இப்போது கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் அடுத்து நம்ம பார்த்துடலாம். புட்டோட இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாகவும் இருக்கும். நீங்கள் வழக்கம் போல் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி செய்கிறத ஒரு நாளைக்கு வித்தியாசமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் அளவு நான் புட்டு பொடி எடுத்திருக்கேன். ஒரு கிண்ணத்தில் நீங்கள்
தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து உப்பு கரையிற அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ இந்த கரைஞ்ச உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை வந்து நல்லா விரவி விட்டுக்குங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா நான் எடுத்த உடனே நிறைய தண்ணியை ஊற்றிடக்கூடாது. தெளித்து தான் எல்லா இடத்துலையும் ஈரம் படுற மாதிரி நீங்கள் வந்து உப்பு தண்ணியை தெளித்து ஃபஸ்ட்டு பெசரி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா சாதாரண நார்மல் வாட்டரை ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாரி வரணும். உதுத்திங்கன்னா புட்டு மாதிரி உதிரணும். அதுதான் அதோட பக்குவம். ஒரு பவுல் அளவு தேங்காய் பூ திருவி எடுத்துக்குங்க. இப்போ புட்டு குழாயில் அந்த அச்சை போட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ அடியில் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. தேங்காய் பூ எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் தேங்காய் பூவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த புட்டு மாவை வந்து 2 குழல் வர மாதிரி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரை குழல் வர அளவுக்கு புட்டு மாவை சேர்த்துட்டு திருப்பி பார்த்திங்கன்னா தேங்காய் பூ வைக்கணும். 2 டீஸ்பூன் தேங்காய் பூ வச்சுட்டு திருப்பி அது மேலே வந்து நீங்கள் புட்டு மாவை வைக்கணும். புட்டு மாவை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ வச்சிடணும். இந்த மாதிரி மாறி மாறி வச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இன்னொன்று மாவை வந்து எந்த காரணம் கொண்டும் அழுத்தி விட்டுடக்கூடாது. குழலில் நம்ம வேக வைக்கும்போது அப்படியே ஸ்பூனால் அள்ளி வைக்கிற மாவு அப்படியே விட்டுடணும். மேலாமல் தான் இருக்கணும். அப்போ தான் புட்டு வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். போட்டு அழுத்திட்டிங்கன்னா புட்டு வேகாது, ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும். அதனால் எந்த காரணம் கொண்டும் புட்டு குழலில் மாவை அடைச்சி வைக்கக்கூடாது. இப்போது ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி வெயிட்டை மட்டும் எடுத்துகிட்டு கேஸ்கட்லாம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த வெயிட்டு போடுற இடத்துல இந்த குழலை வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் இது இல்லைனாலும் இட்லி பானையில் கூட அவிச்சிக்கலாம். இப்போது இதுக்கு நம்ம அப்பளம் பொரிச்சிடலாம். இது அப்பளத்தோடு சேர்த்து இந்த புட்டு, கடலைக்கறி, வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். எதையும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு அது கூட வந்து நீங்கள் புட்டை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நமக்கு புட்டு மேலே ஆவி வரும். ஆவி வந்ததும் அது வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போது நீங்கள் இந்த புட்டை இந்த மாதிரி அழுத்தாமல் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி புட்டு கிடைக்கும். மாவை போட்டு அழுத்தி வச்சிட்டிங்கன்னா புட்டு வந்து மாவு உள்ளே இருக்கிறது வேகாது. உங்களுக்கு காற்றோட்டம் இல்லாமல் வேகாது. புட்டு நல்லா வராது. சின்ன சின்ன டிப்ஸு தான், இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த கடலைக்கறியையும் நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றி நம்ம வந்து இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிற முறையில் இதை நம்ம பரிமாறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடலைக்கறியோடு சேர்த்து அந்த பழையும் சேர்த்து வாழைப்பழம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்குங்க. இந்த கடலைக்கறியோடு சேர்த்து இந்த வாழைப்பழம், அது கூட வந்து இந்த அப்பளம், இந்த புட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. டெய்லி நீங்கள் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்ணும், நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல சூப்பரான டிஷ்ஷு, ஆரோக்கியமான டிஷ்ஷும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இது புதுசாகவும்